السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த மாதாந்திர குடும்ப சந்திப்பு நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு தலைப்பை குறித்து நாம் அறிய இருக்கின்றோம். அதுதான் அல்லாஹுவை அறிந்து கொள்வோம். இந்த உலகத்திலே வாழுகின்ற ஒரு மனிதன் அவன் இந்த உலகியல் ரீதியான அறிவுகளை பெற்றிருக்காவிட்டாலும் கணினித்துறையை குறித்தோ அல்லது அறிவியலை குறித்தோ புவியியலை குறித்தோ விஞ்ஞானத்தை குறித்தோ இது போன்ற துறைகளை குறித்து அவன் அறிவில்லாமல் இருந்தாலும் அதனால் அவனுக்கு மறுமையில் எந்த விதமான நஷ்டமும் இல்லை. ஆனால் தன்னை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை குறித்து ஒருவன் அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், தன்னை படைத்தவன் யார், பரிபாலிப்பவன் யார், தனக்கு உணவளிப்பவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய வல்லமை என்ன, அவன் எங்கிருக்கின்றான், அவனது பண்புகள் என்ன என்பதையெல்லாம் குறித்து ஒரு முஸ்லிம் அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அதைவிட மிகப்பெரிய நஷ்டம் வேறு எதுவும் இருக்க முடியாது. காரணம், ஒரு மனிதன் மரணித்து விட்டவுடன், கபரிலே அடக்கம் செய்யப்பட்டவுடன் அவனிடத்திலே கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி என்ன கேள்வி? மன் ரப்புக்க, உனது ரப்பு யார்? தனது ரப்பை பற்றி, தனது இறைவனை பற்றி யார் அறிந்து கொண்டார்களோ அவர்களால் மட்டும்தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். அவர்களுக்குத்தான் மறுமையில் ஈடேற்றம், அவர்களுக்குத்தான் மறுமையில் சொர்க்கம். எனவே இந்த கேள்விக்குரிய பதிலை நாம் முழுமையாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நபியை பார்த்து சொல்கின்றான். 47வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனம்: ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபஅலம், நபியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், வணங்குவதற்கு தகுதியானவன் யார் என்பதை. லா இலாஹ இல்லல்லாஹ்,
வணங்குவதற்கு தகுதியான அந்த இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நபியே நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுவை அறிமுகப்படுத்த வந்த நபிக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான் என்று சொன்னால், நாம் எல்லாம் அல்லாஹுவை எந்த அளவுக்கு அறிந்திருக்க வேண்டும் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ளலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவை அறிந்து கொள்வதில் சில அடிப்படைகளை ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, பிலா கைஃபியத்தின், எப்படி என்று கேள்வி கேட்கக்கூடாது. அல்லாஹுடைய தன்மைகளை குறித்து, அவனது பண்புகளை குறித்து, அவனது ஆற்றல், அவனது வல்லமை இது சம்பந்தமான சில செய்திகளில் பிலா கைஃபியத்தின், எப்படி என்று கேள்வி கேட்கக்கூடாது. வலா தம்சீலின் வலா தம்சாலின், அவனுக்கு உதாரணங்களை, வலா தம்சீல், உதாரணங்களை கற்பிக்க கூடாது. வலா தக்ஈஃப், அவனது தன்மைகளை விவரிக்க கூடாது. வலா தஅதீல், மாற்று வியாக்கியானங்கள் கொடுப்பதோ அல்லது அவனது தன்மைகளை பண்புகளை மறுப்பதோ கூடாது. இதுதான் அகீதத் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை என்பதை முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அவனுக்கு எந்தெந்த தன்மைகள் பண்புகள் இல்லை என்று அல்லாஹ் மறுத்தானோ, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மறுத்தார்களோ, அந்த பண்புகள் தன்மைகள் அவனுக்கு அறவே இல்லை என்று நாமும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று எந்த பண்புகளை குறித்து, தன்மைகளை குறித்து அல்லாஹும் அவனது தூதரும் மௌனம் காத்தார்களோ அதில் நாமும் மௌனமாக இருக்க வேண்டும். அதில் அபிப்பிராயமோ கருத்துக்களோ சொல்வதற்கு நாம் முற்படக்கூடாது. அப்ப அல்லாஹுவை பற்றி அறிந்து கொள்வதில் பிலா கைஃபியத்தின், எப்படி என்று கேட்கக்கூடாது. வலா தம்சீலின், உதாரணங்கள் கற்பிக்க கூடாது, மாற்று வியாக்கியானங்கள் கொடுக்கக்கூடாது, அவனது தன்மைகளை பண்புகளை மறுக்கக்கூடாது. இந்த அடிப்படைகளை மனதில் ஆழமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக அல்லாஹுவை குறித்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம், அல்லாஹ் அவன் ஒவ்வொன்றையும் நன்கு அறியக்கூடியவன். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், ஹுவல் அவ்வலு வல் ஆகிரு வல் லாஹிரு வல் பாத்தின் வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். அவன்தான் முதலானவன், அவன்தான் இறுதியானவன், அவன்தான் வெளிப்படையானவன், அவன்தான் மறைவானவன், அவன் யாவற்றையும் நன்கு அறிபவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் போது, அவனை புகழும் போது, அல்லாஹும்ம அன்தல் அவ்வல், இறைவா நீதான் முதலானவன், ஃபலைஸ கபலக ஷைஉன், உனக்கு முன்னால் எதுவும் இல்லை, வ அன்தல் ஆகிர், நீதான் இறுதியானவன், ஃபலைஸ பஅதக ஷைஉன், உனக்கு பிறகு எதுவும் இல்லை, வ அன்தல் லாஹிர், நீதான் வெளிப்படையானவன், ஃபலைஸ ஃபௌகக ஷைஉன், உனக்கு மேல் எதுவும் இல்லை, வ அன்தல் பாத்தின், நீதான் மறைமானவன், ஃபலைஸ தூனக ஷைஉன், உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹுவை இப்படி புகழ்ந்தார்கள் என்று சஹீஹ் முஸ்லிம்ல 7064வது செய்தியை நாம் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுதான் அனைத்தையும் அறியக்கூடியவன். இந்த ஒரு பண்பு இருக்கின்றது, இந்த ஒரு தன்மை, இதை முஸ்லிம்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் நபிமார்களுக்கு மறைவான ஞானம் இருக்கும் என்று வாதிட மாட்டார்கள். அம்பியாக்களுக்கோ அவுலியாக்களுக்கோ அல்லது மலக்குமார்களுக்கோ வலிமார்களுக்கோ அல்லது உயிரோடு இருக்கக்கூடிய உலமாக்களுக்கோ அறிஞர்களுக்கோ மறைவான ஞானம் இருக்கின்றது என்று வாதிட மாட்டார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். நிறைய வசனங்கள் இருக்கின்றது, நேரத்தின் அருமையை கருத்தில் கொண்டு சுருக்கமாக உங்களுக்கு சொல்கின்றேன். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, மறுமை நாள் எப்போது வரும் என்கின்ற அந்த அறிவு ஞானம் யாருக்கு மட்டும்தான் தெரியும்? யாருக்கு மட்டும் தெரியும்? அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியும். வயுனஸ்ஸிலுல் கைஸ வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், எப்போது மழை பெய்யும், அதே போன்று கர்ப்பத்தில் இருப்பது எது என்ற அந்த அறிவு யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். வமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதன், நாளை ஒரு மனிதன் என்ன சம்பாதிப்பான் என்கின்ற அந்த அறிவு ஞானம் யாருக்கு மட்டும் தெரியும்? யாருக்கு மட்டும் தெரியும்? அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியும். ஒரு மனிதன் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எப்போது மரணிப்பான் என்ற அந்த அறிவு ஞானம்
அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியும். எனவே முதலாவதாக நாம் அல்லாஹ்வை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். அவன் அனைத்தையும் அறியக்கூடியவன், மறைவானவற்றை அறியக்கூடியவன் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹ் ஆற்றலுடையவன், அனைத்தையும் கேட்பவன், பார்ப்பவன் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் நாம் தெரிந்த விஷயங்கள் தானே. கண்ணியத்திற்குரியவர்களே, நாமும் பார்க்கின்றோம், அல்லாஹும் பார்க்கின்றான். நாமும் கேட்கின்றோம், அல்லாஹும் கேட்கின்றான். ஆனால் நமது பார்வைக்கும் நமது கேள்வி புலனுக்கும், அல்லாஹுடைய பார்வைக்கும் அவனது கேள்வி புலனுக்கும், மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கின்றது. இந்த சுவற்றுக்கு அப்பால் என்ன நடக்கின்றது என்று நமக்கு தெரியாது. ஆனால் இருளின் ஆழத்தில் இருப்பதையும் அல்லாஹ் அறிகின்றான், பார்க்கின்றான். அனைவரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் ஒரே இடத்திலே பேசினால் நம்மால் கிரகித்துக் கொள்ள முடியாது, கேட்க முடியாது. ஆனால் எல்லாருடைய உள்ளத்திலும் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை கூட அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கின்றான். அப்ப அல்லாஹ் கேட்கின்றான், பார்க்கின்றான் என்று நாம் அல்லாஹுவை நம்ப வேண்டும். அதே போன்று இந்த கேட்டல், பார்த்தல், இதை திருமறை குர்ஆன்ல பல்வேறு வசனங்களில் அவன் சொல்லுகின்றான். சில இடங்களிலே பிமஅனா அல் முஜீப், பதிலளிக்க கூடியவன் என்ற அர்த்தத்திலே பயன்படுத்துகின்றான். பிமஅனா அஸ்ஸாமி அஸ்-ஸௌத், சப்தங்களை கேட்கக்கூடியவன் என்ற அர்த்தத்திலே பயன்படுத்துகின்றான். இப்படி எல்லாம் நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப அல்லாஹ் கேட்கின்றான். இந்த ஒரு பண்பு, இந்த ஒரு தன்மை, அல்லாஹுதான் கேட்கக்கூடியவன் என்று ஒரு முஸ்லிம் மனதிலே ஆழமாக பதிய வைத்து விட்டான் என்று சொன்னால், அவன் அம்பியாக்களை அழைத்து பிரார்த்தனை செய்ய மாட்டான், அவுலியாக்களை அழைத்து பிரார்த்தனை செய்ய மாட்டான். அல்லாஹுவை மட்டும்தான், அவனிடத்தில் மட்டும்தான் பிரார்த்தனை செய்வான். காரணம், அவன் அல்லாஹுவை அறிந்திருக்கின்றான். அல்லாஹு மட்டும்தான் பிரார்த்தனையை செவிமடுப்பவன், அல்லாஹு மட்டும்தான் கேட்பவன். மரணித்தவர்கள் கேட்க மாட்டார்கள், பார்க்க மாட்டார்கள் என்று அவனால் அறிந்து கொள்ள முடியும். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு ஆற்றலும் நாட்டமும் உண்டு என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய நாட்டம் எத்தனை வகைப்படும்? அல்லாஹுடைய நாட்டம் எத்தனை வகைப்படும்? 2 வகையான நாட்டங்கள் இருக்கின்றது. திருமறை குர்ஆனை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது முதலாவது வகையான ஒரு நாட்டம் அல் இராதத்துல் கௌனியா, உலக ரீதியான நாட்டம் என்று சொல்வார்கள். இரண்டாவது ஒரு நாட்டம் அல் இராதத்து ஷர்இய்யா, மார்க்க ரீதியான நாட்டம். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடுகின்றான், உங்களுக்கு அவன் கஷ்டத்தை நாடுவதில்லை. அதே போன்று அல்லாஹ் சொல்கின்றான், வலவ் ஷா அல்லாஹு, அல்லாஹ் நாடி இருந்தால் மக்ததலு, அவர்கள் சண்டையிட்டு இருக்க மாட்டார்கள். வலாக்கின் அல்லாஹ் யஃஅலு மா யுரீத், என்றாலும் அல்லாஹ் நாடியதை அவன் செய்ய வைக்கின்றான், செய்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டம் 2 வகையான நாட்டம். அல் இராதத்துல் கௌனியா, உலக ரீதியான நாட்டம். இந்த உலக ரீதியான நாட்டத்தை பொறுத்த மட்டில் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா செயல்களும் யாருடைய நாட்டத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றது, நடக்கின்றது? யாருடைய நாட்டத்தின் அடிப்படையில்? அல்லாஹ் நாடிதான் நடைபெறுகின்றது. ஆனால் இந்த நாட்டங்கள், இந்த செயல்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. விருப்பமானதாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. உலகத்தில் கொலை நடக்கின்றது, கொள்ளை நடக்கின்றது, திருட்டு நடக்கின்றது, விபச்சாரம் நடக்கின்றது, அநியாயங்கள் நடக்கின்றது, அக்கிரமங்கள் நடக்கின்றது, எல்லாமே நடக்கின்றது. எல்லாம் யாருடைய நாட்டத்தின் அடிப்படையில் நடக்குது? சத்தமா சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் நடைபெறுகின்றது. ஆனால் இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்வதில்லை, விரும்புவதில்லை. சரியா? இது அல் இராதத்துல் கௌனியா, உலக ரீதியான நாட்டங்கள். இரண்டாவது நாட்டம் அல் இராதத்து ஷர்இய்யா, மார்க்க ரீதியான நாட்டங்கள். இந்த வகை நாட்டத்தை பொறுத்த மட்டில் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக இருக்கும். ஆனால் இந்த நாட்டங்கள் உலகத்தில் நிகழாமலும் போகலாம். இது அகீதா சம்பந்தப்பட்ட, கொள்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆழமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த மார்க்க ரீதியான நாட்டங்களை பொறுத்த மட்டில் இது நிகழாமலும் என்ன செய்யலாம், போகலாம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும், உங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகின்றான், நாடுகின்றான். எல்லாரும் மன்னிப்பு கேட்கிறாங்களா, பாவ மன்னிப்பு தேடுறாங்களா? இல்லை. நீங்கள் எல்லாம் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான், நாடுகின்றான். எல்லோரும் இந்த உலகத்திலே தொழுகின்றார்களா? முஸ்லிம்கள் எல்லோரும் தொழுவதில்லை. எல்லோரும் சொர்க்கத்தின் பக்கம் அவன் அழைக்கின்றான், எல்லோரும் செல்கின்றார்களா? அதற்குரிய
சொர்க்கத்திற்குரிய செயல்களை செய்கின்றார்களா? இல்லை. அப்ப அல்லாஹ் இந்த நாட்டங்களை விரும்புகின்றான். சில நேரங்களில் இந்த உலகத்திலே அது நிகழாமலும் போகலாம். இந்த சபையில மட்டும் ஒரு உதாரணம் சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் தஆலா மார்க்கத்தில் விளக்கமுடையவர்களாக, யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மார்க்க விளக்கமுடையவர்களாக அவர்களை ஆக்குவான். இந்த ரியாத் பகுதியில், இந்த பகுதியில் தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் இவ்வளவு மக்கள் தான் இருக்கிறாங்களா? இல்லை, நிறைய மக்கள் இருக்கின்றார்கள் இல்லையா? ஆனாலும் மார்க்க விளக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நாட்டம் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அப்ப அல்லாஹ் இந்த உலகத்திலே மக்கள் நன்மை செய்ய வேண்டும், சொர்க்கத்திற்குரிய செயல்களை செய்ய வேண்டும், இபாதத்துகள் செய்ய வேண்டும் என்று அவன் நாடுவான். அது சில நேரங்களில் நிகழாமலும் போகலாம். இது அல் இராதத்து ஷரஇய்யா, மார்க்க ரீதியான நாட்டம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஐந்தாவதான ஒரு விஷயம், அல்லாஹ் அவன்தான் மன்னிக்கக்கூடியவன், கண்ணியமிக்கவன். இந்த ஒரு தன்மையை மட்டும் முஸ்லிம்கள் சரியாக புரிந்திருந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் அல்லாத இறந்து போனவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்து அவர்களிடத்திலே மன்னிப்பு தேட மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கின்றான், வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ். பாவங்களை மன்னிப்பவன் யார் இருக்க முடியும்? அல்லாஹ்வை தவிர. அப்ப அல்லாஹ் தான் பாவங்களை மன்னிப்பவன் என்று நாம் உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆறாவது விஷயம், இந்த வானம் மற்றும் பூமியினுடைய அனைத்தினுடைய அரசாட்சியும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நிறைய வசனங்கள்ல சொல்றான், லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்து யஹ்லுகு மா யஷா யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ الذுகூர் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானா வ இனாஸா வ யஜ்அலு மன் யஷாஉ அகீமா இன்னஹு அலீமுன் கதீர். வானம் பூமி இவற்றினுடைய அரசாட்சி அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இது ஆறாவது விஷயம். ஏழாவது, அல்லாஹ்வை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். இதுக்கு ஒரு வசனம் சொல்லுங்களேன் உங்கள்ல இருந்து ஒரு ஆள். அல்லாஹ் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்பதற்கு ஒரு வசனம் சொல்லுங்க. அஹ்சன்தும் ஷேக், அவருக்கு ஒரு பிரைஸ் கொடுத்துடலாமா? இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல 27வது அத்தியாயத்துடைய 30வது வசனம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த செய்தி புகாரியில 600வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. ஜஅலல்லாஹுர் ரஹ்மத மிஅத ஜுஸ்இன். அல்லாஹ் ரஹ்மத்தை 100 பங்காக பங்கு வைத்தான். எத்தனை பங்காக? 100 பங்காக பங்கு வைத்தான். ஃபஅம்ஸக இன்தஹு 99 ஜுஸ்ஆ. 99 பங்கை தன்னோடு அவன் வைத்துக் கொண்டான். வஅன்ஸல ஃபில் அர்லி ஜுஸ்அன் வாஹிதா. ஒரே ஒரு பங்கை இந்த பூமியிலே அல்லாஹ் இறக்கினான். அதுதான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலே, ஒரு பிராணி இன்னொரு பிராணியிடத்திலே காட்டக்கூடிய அன்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யோசித்து பாருங்கள். இதற்கு அல்லாஹ் தஆலா, அல்லாஹ்வுடைய தூதர்கள் இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்கின்றார்கள். அல்லாஹ் எந்த அளவுக்கு இந்த தன்னுடைய அடியார்கள் மீது ரஹ்மானாக இருக்கின்றான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹாபாக்கள்லாம் இருக்கும்போது ஒரு பெண்மணி தனது குழந்தையை மார்போடு அணைத்து பாலூட்டி கொண்டிருக்கின்றார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க சஹாபாக்களை பார்த்து, இந்த பெண்மணி தனது குழந்தையை நெருப்பிலே தூக்கி வீசுவதற்கு அவள் விரும்புவாளா அப்படின்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரவர்களே, எப்படி விரும்ப முடியும்? தான் பெற்றெடுத்த குழந்தை, மார்போடு அணைத்து பாலூட்டக்கூடிய அந்த குழந்தையை ஒரு பெண்மணி எப்படி நெருப்பிலே வீசுவாள், எப்படி விரும்புவாள்? அதை போன்றுதான் அல்லாஹுவும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்று நாம் அல்லாஹுவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். எட்டாவது விஷயமாக, அவன்தான் உயிர்ப்பிக்கின்றான், அவன்தான் மரணிக்க செய்கின்றான். இது நமக்கு தெரியும். நிறைய வசனங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், குர்ஆன்ல படிக்கிறோம். அதே போன்று 9வதாக, அல்லாஹ் பேசும் ஆற்றல் உடையவன் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் பேசும் ஆற்றல் உடையவன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா. அல்லாஹ்வை விட அதிகம் உண்மை பேசுபவன் யார் இருக்க முடியும்?
அல்லாஹு தாலா கேட்கின்றான். அப்ப அல்லாஹு தாலா தான் நாடும் போது நாடியவருடன் நாடியபடி பேசுவான். அவனுடைய பேச்சு மனிதர்களுடைய சப்தத்திற்கு ஒப்பாக இருக்காது என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். அல்லாஹு தாலா நிறைய நபிமார்களிடத்தில் என்ன செஞ்சிருக்கிறான்? பேசி இருக்கின்றான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், தில்கர் ருசுலு ஃபضلنا بعضهم على بعض منهم من كلم الله. அல்லாஹு தாலா சில தூதர்களை விட சில தூதர்களை சிறப்பித்து இருக்கின்றான். அவர்களில் சிலரிடத்திலே பேசியும் இருக்கின்றான். கல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல அல்லாஹு தாலா பேசி இருக்கின்றான். எப்படி அல்லாஹு தாலா பேசுவானோ அதே போன்று மறுமையிலே சில மக்களிடத்தில் அல்லாஹ் பேச மாட்டான். நேரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த குர்ஆனுடைய வசன எண்களை மட்டும் நான் குறிப்பிடுகின்றேன். நீங்கள் பதிவு செய்து வீட்டிலே சென்று அதை எடுத்து பார்க்க வேண்டும். பார்ப்பீர்களா? 2வது அத்தியாயத்தினுடைய 174வது வசனம், 3வது அத்தியாயத்தினுடைய 77வது வசனம். இந்த வசனங்களை எல்லாம் எடுத்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? சிலரிடத்திலே பேச மாட்டான், பார்க்க மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான். அப்படி சில மக்களிடத்திலே அல்லாஹு தஆலா மறுமையில் நடந்து கொள்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த செய்தி ஹதீஸ்ல சஹீஹ் முஸ்லிம்ல 306வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. ஸலாஸத்துன், 3 நபர்கள் லா யுகல்லிமுஹுமுல்லாஹ், அவர்களிடத்திலே அல்லாஹு தஆலா மறுமையில பேச மாட்டான். யௌமல் கியாமா வலா யன்துர் இலைஹிம், அவர்களை பார்க்க மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு நோய்வினை தரக்கூடிய வேதனை உண்டு. ஃபக்ரஅஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் யார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். ஸலாஸ மிராரின் 3 முறை சொல்கின்றார்கள். அப்ப அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹாபு வ ஹஸிரு, நஷ்டமடைந்து விட்டார்கள். யோசிச்சு பாருங்க, நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் எப்படி இருப்பான், அவன் எப்படி நம்மிடத்திலே பேசுவான் என்றெல்லாம் ஆர்வமாக நாம் இருக்கின்றோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் மறுமையில் அல்லாஹு தஆலா சில மக்களை பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்று சொன்னால் இதை விட ஒரு கை சேதம் இருக்க முடியுமா? அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த 3 நபர்கள் யார், யாரிடத்திலாவது அந்த தன்மைகள் இருந்தால் நாம் சீர்திருத்திக் கொள்வோம். சொல்றாங்க, அல் முஸ்பில், கரண்டை காலுக்கு கீழ் ஆடை அணியக்கூடியவன். ஒவ்வொருவரும் இன்றைய தினம் படுக்கைக்கு செல்லும் போது நீங்கள் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நம்மில் எத்தனை நபர்கள் கரண்டை காலுக்கு மேல் ஆடை அணிகின்றோம், கரண்டை காலுக்கு கீழ் ஆடை அணிகின்றோம்? இது நம்ம பார்வையில் ஒரு சாதாரண தப்பு, சாதாரண விஷயம். ஆனால் இந்த பாவத்தின் காரணமாக மறுமையிலே அல்லாஹ் நம்மை பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான். இரண்டாவதாக சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இரண்டாவதாக அவன் செலவு செய்வான். ஒரு மனிதன் அதை சொல்லி காட்டுவான், செலவு செய்வான், அதை சொல்லி காட்டுவான். புகழுக்காக, பெருமைக்காக, பகட்டுக்காக செலவு செய்யக்கூடியவன். அடுத்து சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்யக்கூடியவன், பொய் சத்தியம் செஞ்சு வியாபாரம் செய்யக்கூடியவன். இவர்களை பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, மறுமையில் அல்லாஹு தஆலா சிலரிடத்தில் பேசுவான் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். 10வது விஷயம், அல்லாஹுடைய இந்த குர்ஆன் இருக்கின்றதே அது கலாமுல்லாஹ், அல்லாஹுடைய பேச்சு. கைர மக்லூக், அது படைக்கப்பட்டதல்ல, அது படைக்கப்பட்டதல்ல. திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், 9வது அத்தியாயம் 6வது வசனம், وَإِنْ أَحَدٌ مِنَ الْمُشْرِكِينَ اسْتَجَارَكَ فَأَجِرْهُ حَتَّى يَسْمَعَ كَلَامَ اللَّهِ. முஷ்ரிக்குகளில் யாராவது உங்களிடத்தில் அடைக்கலம் கேட்டால் நீங்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுங்கள். ஹத்தா யஸ்மஅ கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சை அவர்கள் செவிமடுக்கும் வரை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். யுரீதுன அன் யுபத்திலு கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த பேச்சை மாற்றுவதற்கு அவர்கள் விரும்புகின்றார்கள், நாடுகின்றார்கள் என்று 48வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப குர்ஆன் அது கைர மக்லூக், படைக்கப்பட்டது அல்ல, அல்லாஹ்வுடைய பேசும் தன்மையால் உருவானது. இதை நாம் இப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும், இப்படி அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய நம்பிக்கை கொள்கை. கண்ணியத்திற்குரியவர்களே, இதை எதிர்த்து ஒரு இமாம் பிரச்சாரம் செய்தார்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய காலகட்டத்தில்
ஒரு மிகப்பெரிய ஒரு பித்அத் உருவாகின்றது. முத்தஸிலாக்களும் ஜஹ்மியாக்களும் குர்ஆன் அது படைக்கப்பட்டது என்கின்ற வாதத்தை எடுத்து வைக்கின்றார்கள். இதை எதிர்த்து பிரச்சாரம் செய்த ஒரே காரணத்திற்காக இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பல ஆண்டுகள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் என்ற வரலாற்றை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப அல்லாஹ்வுடைய பேச்சு அது படைக்கப்பட்டதல்ல, கைர மக்லூக். குர்ஆன் அது படைக்கப்பட்டதல்ல, அல்லாஹுவால் இறக்கப்பட்டது, அவனுடைய பேசும் தன்மையால் உருவானது. அல்லாஹுடைய பேச்சு படைக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த பேச்சை படைக்கக்கூடிய இன்னொரு படைப்பாளன் இருக்கின்றான் என்று ஆகிவிடும். அகீதா சம்பந்தப்பட்ட விஷயம், கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம், சொர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கக்கூடிய விஷயம் இந்த விஷயம். அதனால குர்ஆன் கைர மக்லூக், அது படைக்கப்பட்டதல்ல, அல்லாஹுடைய பேசும் தன்மையால் உருவானது என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆனால் சில முஃபஸ்ஸீர்கள் என்ன செய்யறாங்க, திலாலுல் குர்ஆன், சய்யிது குத்துபினுடைய திலாலுல் குர்ஆன் போன்ற அந்த தஃப்சீர்களில் எல்லாம் குர்ஆன் படைக்கப்பட்டது என்ற தவறான கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்ப 11வது விஷயம் என்ன அப்படின்னா, அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் குர்ஆன் கைர மக்லூக், அது படைக்கப்பட்டதல்ல, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது. அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்களும் தன்மைகளும் உண்டு. அவனுக்கு நிகரானவர்கள் ஒப்பானவர்கள் யாருமே இல்லை என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றது. வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றது, அதை வைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அதன் மூலம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அதை கொண்டு அவனை அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். அவனுக்கு நிகராக ஒப்பாக யாரும் இல்லை என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன், லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை எதுவும் இல்லை. ஃபலா தஜஅலூ லில்லாஹி அன்தாதா வ அன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்து வைத்தே அல்லாஹ்வுக்கு இணைகளை நீங்கள் அந்தாதுகளை கற்பிக்காதீர்கள், ஏற்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல். நிறைய வசனங்கள் இருக்கின்றது. அடுத்ததாக அல்லாஹுவை குறித்து நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நல்லோர்களை நேசிக்கின்றான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்? நல்லோர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். 14வது விஷயம், வஅஹ்ஸினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன், நன்மை செய்யுங்கள், நன்மை செய்பவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், இறையச்சமுடையவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்ததஹிரீன், அல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடுபவர்களையும் பரிசுத்தமானவர்களையும் அல்லாஹ் விரும்புகின்றான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்புவவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை விரும்புவான், உங்களது பாவங்களை மன்னிப்பான். இப்படி அல்லாஹ் நல்லோர்களையும் அவர்கள் செய்கின்ற நல்ல அமல்களையும் விரும்புகின்றான். அல்லாஹ் விரும்பினால் இந்த உலகத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? யார் சொல்லுவாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, புகாரியில 3209வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது, இதா அஹப்பல்லாஹுல் அப்த, ஒரு அடியானை அல்லாஹ் விரும்ப ஆரம்பித்து விட்டால், நாதா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலாலன், நான் இந்த மனிதனை விரும்புகின்றேன், ஃபஅஹ்பிப்ஹு, அவரை நீங்களும் விரும்புங்கள், ஃபயுஹிப்புஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த உலகத்திலே அந்த மனிதனை விரும்புவார்கள். ஃபயுனாதி ஜிப்ரீலு ஃபி அஹ்லிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவர்களை மலக்குமார்களை எல்லாம் அழைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், இந்த மனிதனை அல்லாஹ் விரும்புகின்றான், நீங்களும் அவனை விரும்புங்கள் என்று சொல்வார்கள். அப்ப இந்த உலகத்துல அல்லாஹுவால் ஒரு மனிதன் விரும்பப்பட்டு விட்டான் என்று சொன்னால் அவனது எல்லா காரியங்களும் இலகுவாகிவிடும். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? யாரை விரும்புகின்றானோ அந்த மனிதனுக்குத்தான் அதிகமான சோதனைகளையும் என்ன செய்வான்? கொடுப்பான். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நல்லோர்களையும் அவர்கள் செய்கின்ற நற்செயல்களை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றான் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருப்திப்படுகின்றான், பொருந்திக் கொள்கின்றான். இது அவனுடைய பண்புகளில் தன்மைகளில் ஒன்று. ரலியத்து லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பொருந்திக் கொள்கின்றேன். ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அவர்களும் அல்லாஹ்
அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹும் அவர்களை பொருந்திக் கொண்டான். நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்தினால் உங்களை அவன் பொருந்திக் கொள்வான். இப்படி திருமறை குர்ஆன்ல ஏராளமான வசனங்களை பார்க்கலாம். அப்ப அல்லாஹு தஆலா அவன் பொருந்திக் கொள்கின்றான், திருப்திப்படுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த செய்தி புகாரில 4578வது செய்தியாக இடம்பெறுகின்றது. இன்னல்லாஹ யரலா லக்கும் ஸலாஸா, அல்லாஹ் 3 விஷயங்களை பொருந்திக் கொள்கின்றான், விரும்புகின்றான். வ யக்ரஹு லக்கும் ஸலாஸா, 3 விஷயங்களை வெறுக்கின்றான். ஃபயரலா லக்கும் அன் தஅபுதூஹு வ லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனை மட்டும் நீங்கள் வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணை வைக்க கூடாது. வ அன் தஅதஸிமு பிஹபிலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த கயிற்றை வலுவாக பற்றிக் கொள்ள வேண்டும். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடக் கூடாது. வ யக்ரஹு லக்கும், உங்களுக்கு அவன் வெறுக்கின்றான். கீல வ கால, அவன் சொன்னான், இவன் சொன்னான். நம்ம மக்கள்ல நிறைய பேர் சொல்றோமா இல்லையா? என்ன சொல்றோம்? அவன் சொன்னான், இவன் சொன்னான். கீல வ கால, அதை அல்லாஹ் வெறுக்கின்றான். வ கஸ்ரத்து சுஆல், அதிகமாக கேள்வி கேட்பதை அல்லாஹ் வெறுக்கின்றான். மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக, கற்றுக்கொள்வதற்காக கேட்கலாம். ஆனால் விதண்டாவாதமாக இவருக்கு அறிவு இருக்கின்றதா இல்லையா என்று ஆய்வு செய்வதற்காக என்ன செய்யக்கூடாது? கேள்வி கேட்கக்கூடாது. அப்ப அதிகமாக கேள்வி கேட்பதை அல்லாஹ் வெறுக்கின்றான். பொருளாதாரத்தை வீணடிப்பதை அல்லாஹ் வெறுக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, தனக்கு எதிராக எதிர்ப்பவர்களுக்கு, தனக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களுக்கு அல்லாஹ்வும் என்ன செய்கின்றான்? சூழ்ச்சி செய்கின்றான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வ மக்கரு மக்ரன், அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். வ மக்கர்னா மக்ரன், நாமும் சூழ்ச்சி செய்தோம். வ ஹும் லா யஷ்உரூன், அவர்கள் இதை உணர மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா அவனை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் பாவங்களையும் பாவத்தையும் அவன் வெறுக்கின்றான், கோபிக்கின்றான், அவர்களை தண்டிக்கின்றான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் ஒரு உயிரை அநியாயமான முறையிலே கொலை செய்கின்றார்களோ, கலிபல்லாஹு அலைஹி, அவர்கள் மீது அல்லாஹ் கோபப்படுகின்றான். வலஅனஹு, அவன் சபிக்கின்றான். வஅத்த லஹும் அஸாபன் அதீமா, கடுமையான வேதனை அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். இப்படி அல்லாஹ்வுடைய கோபம் சம்பந்தமாக நிறைய வசனங்களை நாம் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், நாளை மறுமை நாளில் நரகத்திலே சில முகங்கள் போட்டு புரட்டப்படும். யகூலூன, அவர்கள் சொல்வார்கள், யா லைதனா அத்தஅனா அல்லாஹ் வ அத்தஅனா ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே. வகாலு ரப்பனா இன்னா அத்தஅனா சாததனா வ குபராஅனா ஃபஅவல்லூன ஸபீலா, எங்களுடைய முன்னோர்களுக்கும் எங்களுடைய தலைவர்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம், அவர்களை எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். ரப்பனா ஆதிஹிம் லிஃபைனி மினல் அஸாப் வல்அனஹும் லஅனன் கபீரா, இறைவா அவர்களுக்கு இரட்டிப்பு மடங்கான தண்டனையை கொடு, அவர்களை மிகப்பெரிய சாபத்தை கொண்டு சபி என்று சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்களோ, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்தார்களோ, அவர்கள் மறுமையிலே தண்டிக்கப்படுவார்கள், அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெற்றுக் கொள்வார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகின்றது. அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூதர்களையும் நஸாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. இத்தஹது குபூர் அம்பியாஹிம் மசாஜிதா, அவர்கள் தங்களுடைய நபிமார்களின் வணக்கத்தலங்களை அடக்கத்தலங்களாக, நபிமார்களுடைய வணக்கத்தலங்களை அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக எடுத்துக்கொண்டார்கள். யூதர்களையும் நஸாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. நபிமார்களின் அடக்கத்தலங்களை, மன்னரைகளை வணக்கத்தலங்களாக எடுத்துக்கொண்டார்கள். இன்னைக்கு சமுதாயத்தில் எடுக்கிறாங்களா இல்லையா? நாகூர், அஜ்மீர், முத்துப்பேட்டை, இப்படி எத்தனையோ தர்காக்கள் வணக்கத்தலங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய ஒரு விஷயம். அப்ப அல்லாஹ் பாவத்தையும் பாவிகளையும் சபிக்கின்றான். மன் சப்ப அஸ்ஹாபி ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன் நாஸ் அஜ்மஈன், யார் எனது தோழர்களை திட்டுகின்றார்களோ, ஏசுகின்றார்களோ, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குமார்களுடைய சாபம், மக்கள் அனைவர்களுடைய சாபமும் உண்டாகட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அடுத்து 17வது ஒரு விஷயம், அல்லாஹ் வருவான். மறுமையில அல்லாஹ் தஆலா வருவான் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும்.
திருமறை குர்ஆன்ல நிறைய வசனங்களை அல்லாஹ் சொல்கின்றான். வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, உமது இறைவன் வருவான். வஜாஅ ரப்புக, உமது இறைவன் வருவான். வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் அணிவகுத்து வர உமது இறைவன் வருவான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் வருவான் என்றால் அல்லாஹ் வருவான் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படியே நம்பிக்கை கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஹதீஸ் நிறைய இருக்கின்றது. நேரத்தின் அருமையை குறித்து சுருக்கமாக சொல்கின்றேன். அடுத்ததாக அல்லாஹு தாலாவை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் முதல் வானத்திற்கு இறங்கி வருகின்றான். அல்லாஹு தாலா தஹஜ்ஜுடைய நேரத்தில் முதல் வானத்திற்கு இறங்கி வருகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ஸிலு ரப்புனா தபாரக வ தஆலா குல்லி லைலத்தின் இலா ஸமாஇ துன்யா ஹீன யப்கா சுலுசுல் லைல் ஆகிர் யகூலு மன் யதுஊனி ஃபல்யஸ்தஜீப லஹு மன் யஸ்அலுனி ஃபஅூதியஹு மன் யஸ்தக்ஃபிரனி ஃபஅக்ஃபிர லஹு. மூன்றாவது வானத்தில், அதாவது முதல் வானத்தில் அல்லாஹு தஆலா இறங்கி வந்து மூன்றின் இரவில் ஒரு பகுதியில் இறங்கி வந்து கேட்கின்றான், என்னிடத்தில் யார் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு நான் அதை கொடுக்கின்றேன். என்னிடத்தில் யார் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்களோ அவர்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹு தஆலா முதல் வானத்திலே ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் அந்த இரவின் மூன்றாவது பகுதியில், இரவின் கடைசி பகுதியில் இறங்கி வருகின்றான் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இறங்கி வருதல் என்ற இந்த தன்மையில, பண்புல நம்ம இந்த பூமி சுழன்றுட்டு இருக்கா இல்லையா? இப்போ இங்க இரவா இருக்கு, அப்படிதானே இல்லையா? இன்னொரு இடத்துக்கு பகலா இருக்கும். இந்த பூமியின் சுழற்சியை கொண்டு அல்லாஹுடைய வருகையை நாம் திங்க் பண்ணக்கூடாது. அதான் முதல்ல ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்ன பிலா கைஃபியத்தின், எப்படி என்று கேட்கக்கூடாது. வலா தம்சீலின், உதாரணங்கள் கற்பிக்க கூடாது. வலா தக்ஈஃபின், அவனுடைய தன்மைகளை பண்புகளை விவரிக்க கூடாது. வலா தஅதீலின், மாற்று வியாக்கியானங்கள் கொடுக்க கூடாது, மறுக்க கூடாது. குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவனுடைய தன்மைகளாக பண்புகளாக எதை சொல்றாங்களோ அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய மக்களிடத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, பூமி உருண்டுகிட்டே இருக்கு, பூமி சுத்திக்கிட்டே இருக்கு, இரவு பகல் மாறி மாறி வருகின்றது. அப்ப அல்லாஹ் தஆலா முதல் வானத்திற்கு வருகின்றான் என்றால் அரிசி காலியாகிவிடும் என்ற ஒரு வாதம் வைக்கப்பட்டு இந்த ஹதீஸுக்கு மாற்று வியாக்கியானம், மாற்று விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. அல்லாஹ்வை நம்மை போல தௌரிபுல் இல்லாஹில் அம்சால், அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதாரணம் கற்பிக்காதீர்கள். அல்லாஹ் நம்மள மாதிரி இல்ல. வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ்வால் எல்லாமே முடியும். நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை இப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சிரிக்கின்றான். அல்லாஹ் சிரிக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த செய்தி புகாரியில் இடம்பெறுகின்றது, யல்ஹக்கல்லாஹு இலா ரஜுலைனி, இரண்டு மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கின்றான். அந்த இரண்டு மனிதர்களில் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை கொலை செய்து விடுகின்றார். இருவரும் சொர்க்கத்திற்கு சென்று விடுகின்றார்கள். யுகாத்திலு ஹாதா ஃபீ சபீலில்லாஹ் ஃபயுக்தல், எந்த மனிதன் இன்னொரு மனிதனால் கொல்லப்பட்டானோ அவன் ஷஹீத் என்ற அடிப்படையில் சொர்க்கத்திற்கு செல்கின்றான். சும்ம யதூபுல்லாஹ அலல் காத்திலி, இந்த கொலை செய்தானா இல்லையா, அவன் தௌபா செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தௌபா செய்கின்றான், அவனும் பிறகு கொல்லப்படுகின்றான், அவனும் சொர்க்கத்திற்கு செல்கின்றான். இந்த இரண்டு மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நரகத்தின் மீது தனது பாதத்தை வைப்பான் என்று ஹதீஸ்ல வருகின்றது. நரகம் மறுமையில கொந்தளிக்கும். ஹல் மின் மஸீத், ஹல் மின் மஸீத், இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று அந்த நரகம் கேட்கும். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 7356வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. லா தஸாலு ஜஹன்னமு தகூலு ஹல் மின் மஸீத், ஹல் மின் மஸீத் ஹத்தா யலஅ ஃபீஹா ரப்புல் இஸ்ஸத்தி தபாரக வ தஆலா கதமஹு ஃபதகூலு கத்துன் கத்துன். நரகம் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று கேட்கும் போது அல்லாஹ் தனது பாதத்தை அந்த நரகத்தின் மீது வைத்து அமுக்குவான். கத்துன் கத்துன், போதும் போதும் என்று அந்த நரகம் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு என்ன இருக்குது? கால் இருக்கின்றது. கால் இருக்கா இல்லையாங்க? அல்லாஹ் உருவம் உள்ளவனா இல்லாதவனா? உருவம் இல்லாதவன், உருவமற்றவன் என்று யாரெல்லாம் சொல்றாங்க? கை வைத்துங்க, கை வைத்துங்க. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கா இல்லையா? உருவம் இருக்கின்றது.
சரியா சரியா? நான் இது அகீதா சம்பந்தப்பட்ட விஷயம். காரணம், அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே இல்லாதவனையா நாம் வணங்குகின்றோம்? அப்படிதானா இல்லையா? அல்லாஹ் பார்க்கின்றான், அல்லாஹ் பிடிக்கின்றான், அல்லாஹ் சிரிக்கின்றான், அல்லாஹ் ஆச்சரியமடைகின்றான், அல்லாஹ் கோபப்படுகின்றான், அல்லாஹ் சபிக்கின்றான். இப்படி அல்லாஹுடைய தன்மைகளாக பண்புகளாக நிறைய செய்திகள் குர்ஆன்ல வருகின்றது. அப்போ ஒன்றுமே இல்லாதவனையா நாம் வணங்குகின்றோம்? இல்லை. அல்லாஹ்வுக்கு எல்லாமே இருக்கு. எது எது குர்ஆன்ல ஹதீஸ்ல வந்திருக்குதோ அதை அப்படியே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் எங்கே இருக்கின்றான்? அர்ஷில் இருக்கின்றான். இன்றைக்கு நிறைய மக்களுக்கு அல்லாஹ் எங்க இருக்கின்றான் என்று கேட்டால் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருப்பான். இது அத்வைத கொள்கை, இந்துக்களுடைய கொள்கை. வஹ்தத்துல் வஜூத், கடவுள் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்பது இந்துக்களுடைய கொள்கை. அல்லாஹ் எங்க இருப்பான்? 7 வானங்களுக்கு மேல் அர்ஷின் மீது உயர்ந்திருப்பான். அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா. 7 வானங்களுக்கு மேல் அர்ஷின் மீது அல்லாஹ் உயர்ந்திருப்பான். இதுதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை. கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ் அர்ஷின் மீது இருக்கின்றானே எப்படி என்று கேட்கின்றார்கள். அப்ப இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், அல் இஸ்திவா மஅலூமுன். அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேல் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கின்றான் என்பது குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் வந்த விஷயம். அல் இஸ்திவா மஅலூமுன், தெரிந்த விஷயம். வல் கைஃப் மஜ்ஹூல், எப்படி என்பது நமக்கு தெரியாது. சுஆல் அன்ஹு பித்அத்துன், இப்படி கேள்வி கேட்பது பித்அத், வழிகேடு. அல் ஈமானு பிஹி வாஜிபுன், குர்ஆனும் ஹதீஸும் சொன்ன அடிப்படையில் 7 வானங்களுக்கு மேல் அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கின்றான் என்று நம்பிக்கை கொள்வது நம் மீது கட்டாய கடமை என்று சொல்லிவிட்டு இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த கேள்வி இவங்களை தூக்கி சபையிலிருந்து வெளியே போடுங்கட்டாங்க. அதனால அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை, நமது கொள்கை, அகீதா, மன்ஹஜ், அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேல் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். எப்படி தெரியாது? தெரியாது. சரி, ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் முதல் வானத்தில் இறங்கி வருகின்றான். எப்படி தெரியாது? சரியா? வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ்வுக்கு எல்லாமே முடியும். நான் இந்த இடத்திலே நிற்கின்றேன், அங்கே அமர்ந்து விட்டால் இடம் காலியாகிவிடும். அப்படியல்ல அல்லாஹ்வை நாம் பார்க்க வேண்டும், அப்படி பார்க்க கூடாது. இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு அழகிய முகம் உண்டு. அல்லாஹ்வை குறித்து அறிந்து கொள்வதில்ல, அல்லாஹ்வுக்கு அழகிய முகம் உண்டு. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த உலகத்திலே எல்லாமே அழிந்துவிடும் அல்லாஹ்வுடைய அழகிய முகத்தை தவிர. அல்லாஹ்வுடைய முகம் எப்படி இருக்கும்? தெரியாது. நமது முகத்தை போன்று இருக்குமா? தெரியாது. அப்ப இப்படித்தான் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு 2 கைகள் உண்டு. சில நேரத்தில் நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், என்ன நமக்கும் கை இருக்குது, அல்லாஹ்வுக்கும் கை இருக்குதா? கை இருக்குதா? இருக்குது. எப்படி? தெரியாது. உதாரணங்கள் கற்பிக்கலாமா? கற்பிக்க கூடாது. மாற்று வியாக்கியானங்கள் கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. நமக்கு தெரியவில்லை என்பதற்காக மறுக்கலாமா? மறுக்க கூடாது. அப்ப அல்லாஹ்வுக்கு 2 கைகள் உண்டு. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். இப்லீஸை பார்த்து கேட்கின்றான், மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா கலக்து பியதைய. எனது 2 கையால் படைத்த அந்த ஆதமுக்கு நீ ஏன் சுஜூது செய்யாமல் இருப்பதற்கு உனக்கு என்ன நேர்ந்து விட்டது? உனக்கு தடையாக இருப்பது எது? அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அல்லாஹ்வுக்கு 2 கண்கள் உண்டு. அல்லாஹ்வுக்கு 2 கண்கள் உண்டு. எப்படி இருக்கும்? தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலை பற்றி சொல்லும்போது சொல்றாங்க, தஜ்ஜால் ஒற்றை கண்ணன், உங்களுடைய இறைவன் ஒற்றை கண்ணன் அல்ல. அப்ப அல்லாஹ்வுக்கு 2 கண்கள் இருக்கின்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை கட்டுகின்ற அந்த செய்தியை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அவர் நமது 2 கண் முன்னிலையில் கப்பலை கட்டினார் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ்வுக்கு 2 கண்கள் உண்டு என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வை குறித்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த அல்லாஹ்
வானங்களுக்கு மேல் 7 வானத்திற்கு மேல் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கின்றான். இதுதான் ஒரு முஸ்லிம் காஃபிரா முஸ்லிமா அப்படிங்கிறதுக்கு அளவுகோலே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடிமை பெண் பார்த்து கேட்கிறாங்க, ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே என்று கேட்கின்றார்கள். அப்ப அந்த பெண்மணி சொன்னாங்க, அல்லாஹு ஃபிஸ் ஸமா, 7 வானங்களுக்கு மேல் அல்லாஹு தஆலா உயர்ந்திருக்கின்றான். மன் அன, நான் யார் என்று கேட்கின்றார்கள். அந்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுடைய தூதர். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இதை கேட்ட மாத்திரத்திலே சொன்னார்கள், இந்த பெண் மூமினான பெண், இந்த பெண்ணை நீங்கள் உரிமை விட்டு விடுங்கள். அப்ப ஒரு மனிதன் மூமினா காஃபிரா என்பதற்கு அளவுகோலே அல்லாஹ் எங்கிருக்கின்றான் என்பதை வைத்துத்தான். அதனால இந்த விஷயத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹுவை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உயர்ந்திருப்பதோடு நம்மோடும் இருக்கின்றான். அல்லாஹ் நம்மோடும் இருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே ஒரு அடியான் இருக்கும்போது அவன் முகத்துக்கு துப்பக்கூடிய ஒரு உமிழ்நீர் செய்யக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் முகத்துக்கு நேராக துப்ப வேண்டாம், அல்லாஹுடைய முகம் இருக்கின்றது. அதே போன்று அவன் வலது பக்கம் துப்ப வேண்டாம், மலக்குமார் இருக்கிறாங்க, அவன் காலுக்கு கீழால் துப்பிக் கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இதுல இந்த 2 மசாலா தெரியுது. தொழுகையில் துப்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால், இப்ப கார்பெட்டு, அதனால என்ன செய்யலாம், டிஷ்யூல துப்பி வச்சுக்கலாம், துப்பலாம். அதே போன்று அல்லாஹுடைய முகம் நமது முகத்திற்கு நேராக இருக்கின்றது. எப்படி? அர்ஷிலே இருக்கிறான், நம்மோடும் இருக்கின்றான். எப்படி? தெரியாது. வலா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி, அவனை யாராலும் சூழ்ந்து அறிய முடியாது. அதனால குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் எது எது எப்படி வந்திருக்கின்றதோ அதை நாம் அப்படியே நம்ப வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவை பார்ப்பது. அல்லாஹுவை பார்ப்பது மறுமை நாள்ல இந்த உலகத்தில் யாராவது அல்லாஹுவை பார்த்திருக்கின்றார்களா? யாருமே பார்த்தது இல்லையா? யாருமே பார்த்தது இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்திருக்கின்றார்களா? இல்லை. அப்ப யாருமே இந்த உலகத்தில் என்ன செய்யல, அல்லாஹுவை பார்க்கவில்லை. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், லா துத்ரிகுல் அப்சார் வ ஹுவ யுத்ரிகுல் அப்சார், பார்வைகள் அவனை அடைய முடியாது. ஆனா ஒரே ஒரு நபி பார்க்க ஆசைப்பட்டாங்க. எந்த நபி? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலம்மா ஜா மூசா லிமீகாத்தினா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்தபோது வ கல்லமஹு ரப்புஹு, இறைவன் அவர்களோடு பேசினான். அப்ப சொன்னாங்க, ரப்பி ரப்பி அரினி அன்துர் இலைக்க, இறைவா உன்னை நான் பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொன்னான், லன் தரானி, என்னை நீ பார்க்க முடியாது. வலாகின் இன்துர் இலல் ஜபல், இந்த மலையை பார். ஃபைன் இஸ்தகர்ர மகானஹு ஃபஸௌஃப தரானி, இந்த மலை அதே இடத்திலே இருந்தது என்று சொன்னால் நீ அல்லாஹுவை பார்க்க முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலையை பார்த்தார்கள், அந்த மலை சுக்கு நூறாக ஆனது. இதை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மயங்கி கீழே விழுந்தார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். மஸ்ரூக் என்கின்ற ஒரு தாபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து கேட்கிறாங்க, அன்னை அவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை பார்த்திருக்கின்றார்களா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரிடத்துல இது சம்பந்தமாக முதல்ல நான் தான் கேள்வி கேட்டேன். ஹல் ரஅய்த ரப்பக, உங்களுடைய இறைவனை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா என்று நான் கேட்கும்போது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நூருன் அன்னார ஆஹு, ஒளிமனை மயமானவன், எப்படி நான் அவனை பார்க்க முடியும்? அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்திலேயே மிகப்பெரிய பாக்கியம் எது தெரியுமா? மறுமையில் அல்லாஹுவை பார்ப்பது. மறுமையில் அல்லாஹுவை பார்ப்பது. சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை கொடுத்து விட்டு கேப்பா, உங்களுக்கு எல்லாம் கிடைத்து விட்டதா, போதுமா? சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், எல்லாம் கிடைத்து விட்டது. அலம் தபியல் உஜூஹனா, எங்களுடைய முகங்களை நீ வெண்மையாக ஆக்கவில்லையா? வத்துனஜ்ஜினா மினன் நார், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாக்கவில்லையா? இதைவிட எங்களுக்கு வேறு என்ன வேண்டும்? பெண்கள் பகுதியில் கொஞ்சம் அமைதியா இருங்க, குழந்தைகளுடைய சத்தம் அதிகமாக வருகின்றது. பெண்கள் பகுதியில் கொஞ்சம் அமைதியா இருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகள் சொல்லுகின்றார்கள், அலம் தபியல் உஜூஹனா, எங்களுடைய முகங்களை வெண்மையாக ஆக்கவில்லையா? வத்துனஜ்ஜினா மினன் நார், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாக்கவில்லையா? இதைவிட எங்களுக்கு வேறு என்ன சிறப்பு இருக்க முடியும்? அல்லாஹ் தஆலா இதைவிட ஒரு சிறப்பு இருக்கின்றது. யக்ஷிஃபுல் ஹிஜாப், திரையை அகற்றுவான்.
அப்போது சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலிருந்து அல்லாஹுவை பார்ப்பார்கள். உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. சில முகங்கள் பிரகாசமாக இருக்கும், தனது ரப்பை பார்த்து கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமஹ், மறுமை நாளில் எங்களுடைய இறைவனை நாங்கள் பார்ப்போமா? சஹாபாக்கள் எவ்வளவு ஆர்வமா இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா, மறுமை நாளில் எங்களுடைய இறைவனை நாங்கள் பார்ப்போமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரியனை எப்படி நீங்கள் தெளிவாக பார்க்கின்றீர்களோ, சந்திரனை நீங்கள் எப்படி தெளிவாக பார்க்கின்றீர்களோ, மேகமூட்டம் இல்லாமல் எப்படி தெளிவாக பார்க்கின்றீர்களோ, அதை போன்று உங்களுடைய இறைவனையும் நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு வசனத்தை ஓதி காட்டுறாங்க, லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா, நன்மை செய்தவர்களுக்கு நன்மையும் அதை விட அதிகமாகவும் கிடைக்கும். இந்த அதிகப்படுத்துதல் என்பது அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு தன்னை காட்சி தருவது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவை மறுமையிலே நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் உள்ள தொழுகையை நிறைவேற்றுகின்றார்களோ, யார் சூரியன் மறைந்தவுடன் அந்த தொழுகையை நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த வாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அடையக்கூடியவர்களாக நாம் எல்லாம் மாறுவோமா? இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவை பார்ப்பது இருக்கின்றது. நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் எப்படி இருப்பான், அவனுடைய தன்மைகளை பண்புகளை திருமறை குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயின் அவர்களுடைய ஹதீஸின் மூலமாக அறிந்திருக்கின்றோம். அந்த ரப்புல் ஆலமீன் எப்படி இருப்பான் நாம் அறிய வேண்டும், பார்க்க வேண்டுமா இல்லையா? அந்த வாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சில மக்களை அல்லாஹு தஆலா மறுமையில் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்று நான் சொன்னேனா இல்லையா? அந்த அனைத்து விதமான கெட்ட பண்புகளில் இருந்தும் கெட்ட செயல்களில் இருந்தும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதிலிருந்து இன்னொரு செய்தி நமக்கு தெரியுது. அல்லாஹுவை பார்க்க முடியும் என்று சொன்னால் அவனுக்கு என்ன இருக்கு? ஒரு உருவம் இருக்கு. ஒண்ணுமே இல்லாததை பார்க்க முடியாதே, அப்படிதானா இல்லையா? ஒன்றுமே இல்லாததை பார்க்க முடியாது. அப்ப அல்லாஹ்வுக்கு ஒரு அழகிய உருவம் இருக்கின்றது, ஆனால் முகம் இருக்கின்றது, கை இருக்கின்றது, கண் இருக்கின்றது, கெண்டைக்கால் இருக்கின்றது. எதெல்லாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கின்றது என்று வருகின்றதோ அது இருக்கின்றது. சரியா? அதுக்காக அல்லாஹ்வுக்கு நாக்கு இருக்கின்றது என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்னா குர்ஆன்ல வரல, ஹதீஸ்ல வரல. அல்லாஹ்வுக்கு வயிறு இருக்கு என்று சொல்லலாமா? நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆன்ல வரல, ஹதீஸ்ல வரல. அதே போன்று அல்லாஹ்வுடைய இந்த உருவம் அது எப்படி என்று கேட்கக்கூடாது. உதாரணங்கள் கண்ணியத்திற்குரிய இன்றைக்கு சமுதாயத்தில் இணை கற்பு, இறைவனை பற்றி அந்த அறிவு இல்லாத காரணத்தினால்தான் இந்த கடவுள் கொள்கையில் பல மக்கள் வழி தவறினார்கள். பல மக்கள் எப்படி வழி தவறினார்கள்? இந்த கடவுள் கொள்கையை பற்றி தெரியவில்லை. உருவம் இருக்கின்றது, ஆனால் உருவத்தை இவர்களாக கற்பனை செய்து என்ன செய்தார்கள்? அதனாலதான் 10 தலை 4-5 கை இதெல்லாம் எங்கிருந்து வந்து? கற்பனை. இருக்கின்றது, கை இருக்கின்றதா? இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, கில்தா யதைஹிமா யமீன், அல்லாஹ்வுடைய 2 கையும் வலது கை. எப்படி எப்படி தெரியாது. இதுதான் நமது கொள்கையாக அகீதா அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையாக இருக்க முடியும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவை அல்லாஹ் அவனது திருமறை குர்ஆனை நீங்க இந்த அடிப்படையில் படிச்சு பாருங்க. அல்லாஹ் பார்க்கிறான், சிரிக்கிறான், ஆச்சரியப்படுகின்றான், கோபப்படுகின்றான், சபிக்கின்றான். அல்லாஹ்வுக்கு கை இருக்கின்றது, அல்லாஹ்வுக்கு கண்கள் இருக்கின்றது. இந்த அடிப்படையில் குர்ஆனை நீங்க படிச்சு பாருங்க. உங்களுக்கு அல்லாஹுவை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்வீர்கள், தெளிவாக அறிந்து கொள்வீர்கள். அல்லாஹுவை அறிவதுதான் அறிவிலேயே மிகப்பெரிய அறிவு. வேறு எந்த அறிவு இல்லாட்டாலும் பரவாயில்ல, இந்த அறிவு இருக்க வேண்டும். இந்த அறிவு இருந்தால்தான் கபூர்ல கேட்ட கேள்விக்கு என்ன செய்ய முடியும்? பதில் சொல்ல முடியும். 3 கேள்விகள். மன் ரப்புக்க, உனது ரப்பு யார்? உனது நபி யார்? இந்த மனிதரை பற்றி என்ன சொல்லுகின்றாய்? நபியை எடுத்து காட்டி சொல்லப்படும். உனது வேதம் எது? இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா படிக்கணுங்க. உனது மார்க்கம் எது? படிக்கணும், தெரியணும். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவை வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி,
அவர்கள் அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய அறிய வேண்டிய முறைப்படியில் அவர்கள் அல்லாஹ்வை அறிந்து கொள்ளவில்லை என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அதனால் அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டிய முறைப்படியில் அறிந்து அவனுக்கு பயந்து அவன் என்னென்ன கட்டளைகளை எல்லாம் நமக்கு இட்டானோ அந்த கட்டளைகளை நிறைவேற்றி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கியருவானாக. இது ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு, நீண்ட வகுப்புகள் நடத்த வேண்டிய ஒரு தலைப்பு. சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த செய்திகளை எல்லாம் நாம் கேட்டோமோ அதை கேட்டதோடு விட்டு விடாமல், ஊர்ல நிறைய மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. ஏன்னா பாட்டு வர பாடி வச்சிருக்காங்களா இல்லையா, உருவமற்ற இறைவன் என்று. அதனால நிறைய மக்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு, சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு, ஜமாத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கியல்வானாக என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.